அண்மைச் செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறையில் நேரடி நியமனங்கள் குறித்த அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் KN நேரு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டு காலத்திற்கு முந்தைய வங்கி வழக்கு ஒன்றினை தூசு தட்டி எடுத்து அதனை ஊதி பெரிதாக்க முயன்று ஈடி தோற்றுள்ளதாக KN நேரு தெரிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை பகிரணும். தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய பணி நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றது. குறிப்பாக அமைச்சர் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அவருடைய சகோதரர் இல்லம் உள்ளிட்டவற்றில் எல்லாம் நடத்தப்பட்ட சோதனை முடிவுகளின் அடிப்படையில் தான் இந்த முறைகேடு கண்டறியப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறையால் கடிதம் எழுதப்பட்டுள்ள நிலையினால் இது குறித்து விளக்கம் அளித்திருக்கக்கூடிய துறையின் அமைச்சர் KN நேரு கடந்த காலங்களில் எந்த முறைகளை பின்பற்றி நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்கள் செய்யப்பட்டனவோ அதே முறைகளை பின்பற்றி தான் தற்பொழுதும் இந்த பணி நியமனங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்திருக்கின்றார். அதாவது நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய பணி நியமனங்களுக்காக முதலில் தனியாக ஒரு இணையதளம் உருவாக்கி அதன் மூலமாக விண்ணப்பதாரர்களை விண்ணப்பிக்க வைத்து அதன் பிறகு அந்த விண்ணப்பங்களுக்கு இணைய வழியிலேயே அனுமதி சீட்டு கொடுத்து அதன் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு கூடங்களில் இந்த தேர்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு உள்ளிட்டவை எல்லாம் நடைபெற்று முடிந்த பிறகுதான் வழக்கமான அந்த நடைமுறைகளை பின்பற்றி இந்த 2500க்கும் மேற்பட்ட பணி இடங்களை உறுதி செய்து கொடுத்திருந்தோம் என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இந்த விண்ணப்பதாரர்களில் ஒருவர் கூட தேர்வு நடைமுறைக்கு எதிராக எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே கடந்த காலங்களில் பணிகளை நிரப்பாமல் அதிமுகவினர் அந்த ஆட்சி முடிந்திருந்த நிலையில் ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்தன. அதன் தொடர்ச்சியாகத்தான் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி இணைய வழியில் விண்ணப்பிக்க வைத்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக தேர்வுகளை நடத்த வைத்து அதன் அடிப்படையில் தான் சான்றிதழ் சரிபார்ப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் முடித்து இந்த பணி நியமனங்களை செய்திருந்தோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அமைச்சர் KN நேரு 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்த 1 லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதிய ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சிறப்பாக பணிபுரிந்து அவர்கள் வருகின்றார்கள். எனவே நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய நடவடிக்கைக்கு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எந்த காலத்திலும் வெற்றி பெறாது என அமலாக்கத்துறைக்கு அவர் பதிலடி கொடுத்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.